Hi viewers, welcome to Tamil Coding. HTML ஓட இன்ட்ரோடக்ஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். HTML எந்த டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். வாட் இஸ் HTML? HTMLனா என்ன? HTML எங்கே யூஸ் பண்ணுறோம்? HTML லாங்குவேஜ் பார்க்க எப்படி இருக்கும்? தென் HTML எந்த எடிட்டர் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். HTMLனா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு HTML ஃபுல் ஃபார்ம் HyperText Markup Language. இல்லை HyperText அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட், அதாவது ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து நமக்கு ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். அது கண்டெய்ன்ஸ் லிங்க் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்லேயே உங்களுக்கு வீடியோ, கிராஃபிக்ஸ், ஆடியோ எல்லாமே வந்து அதிலே ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ நம்ம வந்து மார்க்கப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி இதை வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டபிளாக கொண்டு போகிறோம். மார்க்கப் லாங்குவேஜை வந்து நம்மளாலே ரீட் பண்ண முடியும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். மற்ற கோடிங் மாதிரி சின்டாக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். HTML வந்து பார்க்குறதுக்கு டாக்குமெண்ட் டைப்பில் தான் இருக்கும். ஸோ நோட்பேட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ரீட் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுறது தான் அந்த HTMLோட ஒர்க். எங்கே எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத இப்போ பார்க்கலாம். HTMLங்கிறது ஒரு டாக்குமெண்ட் டைப்பில் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டை நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறோம். அந்த கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறத வந்து வெப் ப்ரௌசருக்கு சென்ட் பண்ணுறோம். வெப் ப்ரௌசர் வந்து குரோமாவும் இருக்கலாம், மொசிலா இருக்கலாம், இல்லைனா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எதுவானாலும் இருக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து வெப் ப்ரௌசருக்கு என்னென்னு தெரியறதுக்காண்டி க்ரோம் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த க்ரோம் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸுக்கு அந்த HTML வந்து போகுது. க்ரோம் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ப்ராசஸிங் பண்ணுது. ப்ராசஸிங் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுது. இதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை வந்து அந்த டேகெல்லாம் தவிர என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த கண்டென்ட்டை மட்டும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இதில் இன்புட் அப்படிங்கிறது HTML கொடுக்குறோம். ப்ரௌசர் வந்து அதுக்கு ப்ராசஸிங் பண்ணி ப்ரௌசரோட டிஸ்பிளே வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்குது. HTML கோட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதோட சின்டாக்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து டேக்ஸால் ஃபார்மாக இருக்கும். அதில் ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக், தென் HTML டேக், பாடி டேக், ஹெட் டேக், இதெல்லாம் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக். இதில் டாக் டைப் HTMLங்கிறது HTML5ஓட சின்டாக்ஸ்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம டாப்பில் யூஸ் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருனாலுமே ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்த எடிட்டரை யூஸ் பண்ணி HTML5 நம்ம எடிட் பண்ணி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம சிம்பிளி நீட் பண்ணுறது ஒன்று தான், Notepad++. சாதா நோட்பேட்லேயே யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது Notepad++ விண்டோஸுக்கு. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் எடிட்டரில் எப்படி HTML யூஸ் பண்ணலாம், தென் ப்ரௌசரில் எப்படி அவுட்புட் வர்றதுங்கிறத பார்க்கலாம். See you again.